ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு சீசனில் அதை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம், இல்லை அதை சும்மா அவிச்சு கூட சாப்பிடுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ மரவள்ளிக்கிழங்கு வச்சு அடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப கம்மி. மரவள்ளிக்கிழங்கை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி உரிச்சிடுங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற வேறு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ 2 பேட்சாக மிக்சியில் போட்டு தனித்தனியாக அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ மொதல் பேட்சை அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும். நரன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது மீதி இருக்கிற கிழங்கையும் அரைச்சிக்கலாம். நீங்கள் ஒரே பேட்சாக அரைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 பேட்சாக போட்டதால் 2வது தடவை சோம்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து திருவண்ண தேங்காய் 1 கப் எடுத்து அதை மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ஓடு விட்டு அதையும் பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 200 மில்லி அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியான அடை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் மாவு ஊட்டிகிட்ருக்கோம், அதையும் நல்லா அலசி அந்த தண்ணியும் சேர்த்து இந்த அடை மாவுலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அரை இனிப்பு தேவைப்படுறவங்களுக்காக நான் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு அடை ஊற்றி பார்த்துட்டு இனிப்பு பத்தலைன்னு சொல்லிவிட்டு 1 கப் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அடையில் மரவள்ளிக்கிழங்கு, பெருஞ்சீரகம், அப்புறம் தேங்காய், இது 3உடைய ஸ்மெல்லும் தவாவில் ஊற்றும் போதே அந்த அரோமாவை உங்களால் ஸ்மெல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சரி. இப்போ ஒரு தோசை தவாவை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சுற்றி ஊற்றிட்டு கரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து 1 கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சா வறட்சியாகிடும், ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். இப்போ சுற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். திரும்ப லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அழகான கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. பொறுமையாக வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கண்ணலாம் எதுவுமே தேவையில்ல, வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ் ஆகவும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிழங்கடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரங்கள்லாம் எண்ணெய் ஊற்றுறதால நல்லா மொறுமொறணும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும், அந்த கிழங்குடைய டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.